அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை பார்க்குறீங்களா, கேட்குறீங்களா, வாசிக்கிறீங்களா? இதையெல்லாம் செய்தீங்கன்னா நீங்கள் தான் பேறு பெற்றவர்கள் இல்லையா? இறைவன் உங்களோடு நிறைவாக உங்களை வழி நடத்துகிறார். எந்த நிலையிலையும் உங்களை கைவிடாது கரம் பிடித்து நடத்துகிறார். இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் தானியேல் எழுதிய நூல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 36 39 முடிய. அரசே, இதுவே நீர் கண்ட கனவு, அதன் உட்பொருளையும் உமக்கு இப்போது விளக்கி கூறுகிறேன். அதாவது நேற்று சொல்கிறார்ல, நேற்று நான் உமக்கு இந்த கனவை நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அந்த படிவம் இப்பொழுது வருது. அரசரே, நீர் அரசராய் விளங்குகிறீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமையும் ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகமெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னாளாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3ஆம் அரசும் எழும்பும். அது உலகமெல்லாம் ஆளும். பாருங்கள், அவர் கண்ட கனவின் கருத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள். பொன்னால் ஆகிய சிலையின் தலை உண்மையே குறிக்கிறது. அப்போ அவர் ஒரு நிறைவான ஆட்சி செய்கிறார் இல்லையா? அவருக்கு அப்புறம் வர்ற ஆட்சியை பற்றியும் இறைவாக்கினர் தானியேல் விளக்கி கூறுகிறார். உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3ஆம் அரசும் எழும்பும். அது உலகமெல்லாம் ஆளும். அப்போ ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அரசர் கொடுக்கின்றது எல்லாமே என்னது? அவர் பார்த்த கனவுக்கு தானியேல் விளக்கம் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் இவரை ஒரு நிறைவான அரசனாக, உலகத்தை ஆளுகின்றவர்கள், ஆட்சி செய்கின்றவர்களை, நிறைவான ஆட்சி செய்கின்றவர்களை எடுக்கும்போது மக்களுடைய நிறை குறைகளை பார்த்து இல்லையா? நிறைகள் எங்கேயுமே இல்லை, குறைகள் தானே நிறையா இருக்கும். அந்த குறைகளை பார்த்து அதை நிறைவுபடுத்துகிற அரசன்தான் கரெக்டான அரசனாக இருப்பான். ஆட்சியாளராக இருந்தாலும் அரசராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒருதலைப்பட்சம் இல்லாமல் நிறைவாக ஆட்சி செய்பவர்கள் நிறைவாக இறைவனுடைய திட்டத்தின்படி ஆழ்வார்கள். இறைவனின்றி ஒன்றுமே இல்லை. நான் ஆளுகிறேன். இறைவன் தான் அதை ஆள வைக்கிறார். ஒவ்வொரு அரசரையும் அவர் தான் ஆள வைக்கிறார். யாரை மாற்ற வேண்டும், யார் ஆள வேண்டும் என்பது அவருக்கு தான். ஒருவர் மனசை கடினப்படுத்தி ஒருவரை கொண்டு வருவதும் அவர்தான் இல்லையா? இறைவன் நின்று ஒரு அணு கூட அசையாது என்பதை நாம் இந்த இறைவார்த்தையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்கிற தன்மையை தான் இறைவன் நமக்கு இந்த கனவுகளின் காட்சிகள் மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு இதுக்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு, உணர்வு உண்டு இல்லையா? அதைத்தான் நாம் இறைவனிடம் கேட்க வேண்டும். நாம் செய்வது என்ன, எப்படி செய்ய வேண்டும், எந்த நிலையில், நான் என்ன நிலையில் இருக்கிறேன், எந்த நிலையில் இருந்தால் உம்மோடு நான் இணைந்து நடக்க முடியும் என்று நாம் நம்மையே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சோதித்து பார்த்து கேட்டோம் என்றால் எல்லாமே நிறைந்து காணப்படும் இல்லையா? அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, புறாவை போல் நாங்கள் பெருமூச்சு விடுகிறோம்ப்பா. ஒரு நொடி, ஆனால் மறு நொடி இயல்பு நிலைக்கு வந்து விடுகிறோம். ஏனென்றால் எல்லாம் வல்லவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை இணைந்து உம்மோடு கூட இணைத்து எங்களை வழிநடத்துகிறீர். நீர் இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்ற அந்த ஒரு நொடிக்குள் அனைத்தை உணர்ந்து உம்மோடு பயணிக்கும், நடந்து இணைந்து ஆமாண்டவரே, உம்மோடு நீர் கொடுத்த அனைத்து காரியங்களையும் கேட்டு செயல்படுத்த போகிற அந்த வல்லமைக்கு அந்த நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் வல்லமை தந்தது நீர், ஆற்றல் தந்தது நீர், எங்களை பரிவுடன் நடத்துவது நீர், எங்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து கொடுத்தவர் நீர். ஆமாண்டவரே, நீரின்றி நாங்கள் இல்லை ஆண்டவரே. என் கடவுளே, எப்பொழுதும் உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.